ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிஎஸ் அகாடமி. கமாண்ட் ஆன்சர் சீரிஸில் நம்ம டெய்லி ஒரு மேக்ஸ் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ண முடியாதவங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் போட்டிருப்போம். ஸோ இன்றைக்கி கொஸ்டின் நம்பர் 55 பார்ப்போம். 5, 9, x, 17 மற்றும் 21 இன் சராசரியானது 13 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சராசரி கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. டாப்பிக்லேருந்து ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஆல்ரெடி உங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு ரிவிஷனாக பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டு பாருங்கள். ஸோ ஆன்சர் வரல அப்படின்னா ப்ளே பண்ணி ஆன்சர் எப்படி எந்த டைப்பில் போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டினில் போவோம். 5 + 9 + x + 17 + 21 டிவைடட் பை மொத்தம் 5 நம்பர் இருக்குங்களா? அப்போ 5 கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பை 5 = 13. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை முதல்ல எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அதை வச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் போட்டுடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிவைடரில் இருக்கக்கூடிய 5 வந்து அங்கே மல்டிப்ளிகேஷன் போயிடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 5 நம்பரையும் கூட்டுங்க. 30, 47, 52. 52 + x = 65 வருங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய +52 அங்கே போனால் -58 ஆகிடும். ஸோ x = 65 - 52 போட்டிங்க அப்படின்னா x = 13 அப்படி சொல்லி வந்துடும். ஸோ இப்போ அதுக்கான ஆன்சர் x = 13. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க கொஸ்டின் எந்த டாப்பிக்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. சராசரி டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ரோச் பண்ணோம், ஸோ எந்த கொடுத்துருக்க கொஸ்டினை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொண்டு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டினை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எக்ஸாம் வரல ஃபியர் இல்லாமல் டவுட் இல்லாமல் ஈஸியாக போட முடியும். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்ப்போம். தேங்க்யூ.